இந்தியாவுக்கு செக், செங்கடலில் துண்டிக்கப்படும் கேபிள், மொத்த இணையமும் முடங்கும் அபாயம். போர் என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமே நடத்தப்படுவதில்லை. ஒரு நாட்டின் தகவல் தொடர்பு நரம்பு மண்டலத்தை துண்டிப்பதும் ஒரு போர் உத்திதான். சர்வதேச அரசியலில் போர் என்பது நிலம் வான்வெளியோடு நின்று விடுவதில்லை. அது தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் கடலுக்கு அடியிலும் ஊடுருவியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல், குறிப்பாக செங்கடல் பகுதியில் உள்ள கடலடி தகவல் தொடர்பு கேபிள்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் இந்தியாவின் இணைய பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. உலகின் 95% அதிகமான சர்வதேச தரவு பரிமாற்றங்கள் கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியாகவே நடைபெறுகின்றன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் மிக முக்கியமான ஒரு பாதையாக செங்கடல் விளங்குகிறது. இப்பகுதியின் வழியாக செல்லும் கேபிள்கள் சேதமடைந்தால் அது ஒரு நாட்டின் தகவல் தொடர்பை மட்டுமல்லாது உலகளாவிய இணைய பிணைப்பையே சீர்குலைக்கும் வல்லமை கொண்டது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரான் இஸ்ரேல் மோதலில் ஈரானுக்கு ஆதரவாக தங்களை களமிறக்கியுள்ளனர். செங்கடல் வழியாக செல்லும் வணிக கப்பல்களை தாக்குவதுடன் கடலுக்கு அடியில் உள்ள தகவல் தொடர்பு கேபிள்களை தகர்ப்போம் என அவர்கள் விடுத்து வரும் அச்சுறுத்தல்கள் உலக நாடுகளை கலக்கமடைய செய்துள்ளன. 2025 செப்டம்பரில் ஏற்கனவே ஒரு வணிக கப்பலின் நங்கூரம் சிக்கியதில் 4 முக்கிய கேபிள்கள் சேதமடைந்து தெற்காசியாவில் பெரிய அளவில் இணைய சிக்கல்கள் ஏற்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியா தற்போது ஒரு டிஜிட்டல் பொருளாதாரமாக உருவெடுத்து வருகிறது. இந்த நிலையில் செங்கடல் பகுதியில் ஏற்படும் கேபிள் சேதங்கள் இந்தியாவை பாதிக்கும். இந்தியாவின் UPI, வங்கி சேவைகள் அனைத்தும் இணையத்தையே நம்பியுள்ளன. சர்வதேச பண பரிமாற்றங்கள், பங்குச்சந்தை வர்த்தகங்கள் இதனால் முடங்கக்கூடும். செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் சேவைகளின் பயன்பாடு இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. வெளிநாட்டு சர்வர்களுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த சேவைகள் கேபிள் துண்டிக்கப்பட்டால் செயலற்று போகும். இந்தியாவின் அந்நிய செலாவணியில் முக்கிய பங்கு வகிக்கும் IT நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போகும் சூழல் உருவாகலாம். மின்னஞ்சல், வீடியோ அழைப்புகள் முதல் ஆன்லைன் கல்வி மற்றும் மருத்துவம் வரை அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகும். இந்தியாவில் சுமார் 17 கடலடி கேபிள்கள் உள்ளன. இவை மும்பை, சென்னை, கொச்சி, தூத்துக்குடி, திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களில் உள்ள 14 தரையிறங்கும் நிலையங்கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு பாதையில் பாதிப்பு ஏற்பட்டால் தரவுகளை மாற்றுப்பாதையில் திருப்புவதற்கான வசதிகள் இருந்தாலும் செங்கடல் போன்ற ஒரு முக்கிய பாதையில் ஒட்டுமொத்தமாக பாதிப்பு ஏற்படும் போது இணைய வேகம் பெருமளவு குறைவதையும் நெட்வொர்க் செயலிழப்புகளையும் தவிர்க்க முடியாது. போர் என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டுமே நடத்தப்படுவதில்லை. ஒரு நாட்டின் தகவல் தொடர்பு நரம்பு மண்டலத்தை துண்டிப்பதும் ஒரு போர் உத்திதான். 2025 நாம் சந்தித்த சிறிய அளவிலான பாதிப்புகளே நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. செங்கடல் பகுதியில் அமைதி திரும்பாவிட்டால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் டிஜிட்டல் நாடுகள் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக மாற்று வழிகளையும் செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவைகளையும் வலுப்படுத்துவதே இதற்கு நீண்டகால தீர்வாக அமையும்.